தற்போது நாம் திரையில் பார்க்கக்கூடிய காட்சி கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்து சென்றிருக்கிறார். அதேபோல பெரம்பூர் தொகுதியில் முதல் முறையாக தேர்தல் அரசியலில் இறங்கியிருக்கும் தாவேக தலைவர் விஜய் தான் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த இரண்டு காட்சிகளையும் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரை நூற்றாண்டுக்கு மேலான அரசியல் பயணம் அப்படின்றது தெரியும். நிறைய வேட்புமனுக்கள் இதற்கு முன்பாகவே தாக்கல் செய்திருப்பார். என்ன நடைமுறை என்பதாக தெரியும். முதல் முறை களம் காண்கிறார் தாவேக தலைவர் விஜய். அவருடைய வேட்புமனுல அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் என்ன, சொத்து மதிப்பு, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் தெரிய வந்திருக்கா நமக்கு? திலகவதி, பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் போட்டியிடக்கூடிய நிலையில் சற்று நேரத்திற்கு முன்னதாக பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் தொகுதியினுடைய அலுவலர் கீதா முன்னிலையில் விஜய் வேட்புமனு தாக்கல் செய்து முடித்திருக்கிறார். விஜய் வேட்புமனு தாக்கல் செய்த நேரத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் உள்ளிட்ட 5 பேர் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்த நேரத்தில் உள்ளே தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் அனுப்பினார்கள். தேர்தல் நடத்தை விதியும் அதுதான். அதன் அடிப்படையில் தேர்தல் வேட்புமனு தாக்கல் செய்து முடித்திருக்கிறார். முன்னதாக இந்த இடத்தில் விஜய் வரக்கூடிய சூழல் காரணமாக காவல்துறையினர் கூடுதலான பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள். வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் வியூகத்தினுடைய குழுவினர், அதே போன்று வழக்கறிஞர்கள் விஜயினுடைய வேட்புமனு குறித்த அனைத்து விதமான நடவடிக்கையும் முன்னதாகவே மேற்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு வேட்பாளர் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்யும் நேரத்தில் அவர்களுடைய சொத்து விவரங்கள், வங்கி கணக்கு விவரங்கள், அவர்களுடைய ஆண்டு வருமானம், வருமான வரி கணக்கு, எவ்வளவு ஒரு ஆண்டுக்கு தாக்கல் செய்திருக்கார்கள் உள்ளிட்ட நடவடிக்கைகளும், அதே போன்று குடும்ப உறுப்பினர்களுடைய விவரங்கள், அவர்களுடைய பெயர்களில் இருக்கக்கூடிய வங்கி விவரங்கள், சொத்து ஆவணங்கள் உள்ளிட்டவையும் தாக்கல் செய்ய வேண்டும். இந்த நடவடிக்கை அனைத்துமே விஜய் வேட்புமனு தயார் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வழக்கறிஞர் குழு, அதே போன்று சட்ட நிபுணருடன் அவர் ஆலோசித்து இது போன்ற ஒரு விவரங்கள் அவர் அளித்திருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கார்கள். சற்று நேரத்துக்கு முன்னதாக தான் அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்து இருக்கிறார்கள். என்னென்ன விவரங்கள் அவர் தாக்கல் செய்திருக்கிறார், அபிடவிட் விவரங்கள், அதே போன்று சொத்து மதிப்பு போன்ற விவரங்கள் அனைத்துமே தேர்தல் நடத்தக்கூடிய தொகுதியினுடைய அலுவலர் வெளிப்படையாக, அதாவது இன்றைய தினம் எந்தெந்த வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்களோ இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அதனுடைய விவரங்களும் வேட்புமனு தாக்கல் செய்த விவரங்களையும் தொகுதியினுடைய அலுவலர் நோட்டீஸ் போர்டில் அறிவிப்பார்கள். அந்த நேரத்தில் கூடுதலான விவரங்கள் தெரியும். தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து முடித்து இங்கிருந்து புறப்பட்டிருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் தேர்தல் பணிமனை திறந்துவிட்டு உடனடியாக இன்னும் சற்று நேரத்தில் பெரம்பூர் தொகுதியிலே விஜய் பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். திலகவதி, பெரம்பூர்ல சரியாக எத்தனை மணிக்கு விஜயுடைய பிரச்சாரத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது? ராஜ்குமார், ஒவ்வொரு முறை அவர் பிரச்சாரத்துக்கு செல்லும் போது கூட்டம், நெரிசல், அது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த முறை என்ன ஏற்பாடுகள்? விஜய் இன்று பரப்புரை செய்வதற்கு 4 நாட்களுக்கு முன்னதாகவே அனுமதி வாங்கியிருந்தார்கள். இன்றைய தினம் பொறுத்தவரை பெரம்பூர் தொகுதியில் சட்டமன்ற தேர்தலுக்காக முதல் பரப்புரையை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் பரப்புரையை மேற்கொள்கிறார். பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை அவரே வேட்பாளராக இருக்கக்கூடிய நேரத்தில் பெரம்பூர் விவேகானந்தா தெரு இந்த இடங்களில் காவல்துறையினர் முதல் பரப்புரை தொடங்குவதற்கு அனுமதி அளித்திருக்கார்கள். பெரம்பூர் தொகுதியில் பரப்புரையை தொடங்கியதற்கு பிறகு கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியும், அதற்கு பிறகு வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி என 3 மையத்தில் பரப்புரை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார். இங்கு வேட்புமனு தாக்கல் செய்த அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி இந்த மையத்திலிருந்து அவர் பரப்புரை மேற்கொள்ள இருக்கக்கூடிய இடம் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. தேர்தல் பணிமனை துவங்கி வைத்ததற்கு பிறகு உடனடியாக தேர்தல் பரப்புரை மேற்கொள்வதற்கு செல்கிறார். காவல்துறையினர் குறிப்பிட்ட இடத்திற்கு அவர்களுக்கு அனுமதி அளித்திருக்கிறார்கள். அதே போன்று எவ்வளவு கூட்டம் இருக்க வேண்டும் என்ற போன்ற அறிவுறுத்தலும் தேர்தல் அதிகாரிகளும் காவல்துறையினும் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் திட்டமிட்டு இருப்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். முதல் பரப்புரையை தொடங்க இருக்கக்கூடிய நேரத்தில் இங்க பெரம்பூர் தொகுதியில் தொகுதிக்கான வளர்ச்சியும் வாக்குறுதி உள்ளிட்ட விஷயங்கள் அவர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் திட்டமிட்ட நேரத்தில் தேர்தல் பரப்புரையை முடிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் காவல்துறையும் தேர்தல் அதிகாரிகளும் கொடுத்திருக்கிறாங்க. ராஜ்குமார், நம்ம திரையில பார்க்கிறோம், ஒருபுறம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார் மக்கள் வெள்ளத்தில். அதே போல தாவேக தலைவர் விஜயும் பெரம்பூர் தொகுதியில வேட்புமனுவை தாக்கல் செய்து முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருக்கிறார். இப்போ கொளத்தூர் தொகுதியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 4வது முறையாக களம் காண்கிறார். அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதி,
இந்த ஒரு சில தொகுதிகள் என்றாலே இவர்களுக்கு தான் என்பதாக இருக்கக்கூடிய கொளத்தூர் தொகுதி அவரை முதலமைச்சராக்கிய தொகுதி. அந்த அடிப்படையில் அவர் மீண்டும் களம் காண்கிறார். ஆனால் தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? எதனால் அங்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கும் பொழுது ஏற்கனவே விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று பெரம்பூர் தொகுதியினுடைய தாவேகாவுடைய செயல் வீரர்கள் கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இருந்தார்கள். விஜயினுடைய ஒரு வியூகமாக வடசென்னை பகுதியை மேம்படுத்த வேண்டும், வடசென்னைக்கான ஒரு திட்டத்தையும் அதே போன்று ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் வடசென்னையினுடைய வளர்ச்சிக்காகவும் திட்டத்தை அதிக அளவுக்கு கொண்டு வருவதற்கான பணிகள் செய்யவில்லை என்ற ஒரு கருத்தையும் விமர்சனத்தையும் முன்வைக்கிறார்கள். எனவே அதன் காரணமாகவே பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் விஜய் போட்டியிடுவதற்கான திட்டமிடலும் அதற்கான வியூகத்தையும் வகுத்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி இன்னும் கூடுதலாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் அதிக அளவுக்கு இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் 1,63,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர்கள் சேர்க்கை மட்டுமே 40,000க்கும் மேற்பட்டு உறுப்பினர் சேர்க்கை முடித்திருக்கிறார்கள். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை அதிக அளவுக்கு தாவேகாவினுடைய நிர்வாகிகளும் அதே போன்ற உறுப்பினர்களும் இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் பெரம்பூர் தொகுதிக்கான வியூகத்தை அவர்கள் முன்வைத்ததாக தெரிவிக்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் இங்கு பெரம்பூர் தொகுதியை பொறுத்தவரை உழைக்கும் மக்கள் அதிக அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள். எனவே இந்த இடத்தில் இந்த தொகுதியினுடைய வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும். குறிப்பாக கல்வி, சுகாதாரம் அதே போன்று சில விஷயங்களை மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இதையெல்லாம் விஜய் வாக்குறுதியாக அளிப்பார். பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடுவதன் மூலமாக வடசென்னை மாவட்டத்தையும் மேம்படுத்துவதற்கான ஒரு அவசியம் வேண்டும். இதை அனைத்துமே தேர்தல் பரப்புரையில் ஒரு வியூகமாகவும் விஜய் இந்த இடத்தில் போட்டியிடுவதன் மூலமாக இன்னும் கூடுதலாக இங்கு அருகில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளுக்கும் வலுவாக பரப்புரை மேற்கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இது போன்ற ஒரு வியூகத்தை அவர் முன்வைத்திருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் தெரிவிக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். ஒருபுறம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு திறந்த ஜீப்பில் மக்கள் வெள்ளத்தில் வந்து கொண்டிருக்கிறார். மக்கள் அவரை நோக்கி ஆர்வத்துடன் கையசைத்த வண்ணம் இருக்கிறார்கள். மறுபுறம் தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக களம் காணக்கூடியவர் பெரம்பூர் தொகுதியில் தான் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துவிட்டு தனது வாகனத்தில் திரும்பிக் கொண்டிருக்கிறார். அவரையும் தொகுதி மக்கள் சூழ்ந்து வரவேற்பு தெரிவித்து வருகிறார்கள். இருபுறமும் என்ன காட்சிகள் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன என்பதனை பார்க்கிறோம்.